ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துருக்குது பெஸ்ட் சினிமா. நான் உங்கள் ஜாக். 2025 ஜானில் ரிலீஸ் ஆன தமிழ் மூவிஸோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையும் எந்த மூவி அதிகமாக கலெக்ட் பண்ணிக்கிற டீட்டெயிலையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக வந்திருக்க சில சினிமா அப்டேட்ஸையும் பார்க்கலாம். 2025ல் ரிலீஸ் ஆன மூவிஸ்லேயே அதுவும் ஜான் மந்தில் அதிகமாக கலெக்ட் பண்ண மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது மதகஜராஜா. இது 52.5 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. செகண்ட் பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தான். இது 17.5 crore கலெக்ட் பண்ணியிருக்கு வெறும் 10 டேஸில். தேர்டில் காதலிக்க நேரமில்லை. இந்த மூவி 10.25 crore கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபைனல் கலெக்ஷனாக. ஃபோர்த்து கேம் சேஞ்சர். இது 9.75 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃபிஃப்த்து மணங்கான். இது 8.75 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ நான் சொன்ன அமௌண்ட் எல்லாமே தமிழகத்தில் மட்டும் கலெக்ட் பண்ண கலெக்ஷன் ரிப்போர்ட் தான். ஸோ இந்த லிஸ்ட்டு படி பார்த்தோம்னா டாப் 1 பொசிஷனில் இருக்குது மதகஜராஜா, ரெண்டாவது குடும்பஸ்தன், மூணாவது கேம் சேஞ்சர், நாலாவது காதலிக்க நேரமில்லை, அஞ்சாவது வணங்கான். இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்ச சில சினிமா அப்டேட்ஸை பார்க்கலாம். விடாமுயற்சி மூவி இன்னும் 3 டேஸில் ரிலீஸ் ஆக போகுது. 3 டேஸ் பிஃபோர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே 9.38 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன மூவிஸ்லேயே அட்வான்ஸ் புக்கிங்கில் அதுவும் 3 டேஸ் பிஃபோர் அதிகம் கலெக்ட் பண்ண மூவிஸ் எதுன்ட்டு டாப் 8 லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது பீஸ்ட் 10.42 crore, செகண்ட் பிளேஸில் ஜெயிலர் 9.65 crore, தேர்டு விடாமுயற்சி 9.38 crore, ஃபோர்த்து பொன்னியின் செல்வன் பார்ட் 1 8.69 crore, ஃபிஃப்த்து லியோ 8.44 crore, சிக்ஸ்த்து தி கோட் 7.61 crore, செவன்த்து வேட்டையன் 7.08 crore, எயித்து விக்ரம் 5.82 crore. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி டாப் 3rd பொசிஷனில் இருக்குது. இன்னும் ரிலீஸ் ஆக 3 டேஸ் இருக்குதுன்றதுனால தமிழகத்தில் மட்டுமே டே 1ல் 30 crore மேலே கலெக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ எஸ்டர்டே வீடியோவில் நான் சொன்ன மாதிரி அஜித் கரியரில் ஓப்பனிங் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் அதிகமாக கலெக்ட் பண்ண போகிற மூவி இதுவாக தான் இருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன். எஸ்டர்டே சிம்புவோட பர்த்டேன்றனால அவர் நடிக்கிற அப்கமிங் மூவிஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தோன்னா அவருடைய 48th மூவியான தக் லைஃப் மூவிலேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கும் 49th மூவியான ஒரு மூவிலேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 15th மூவி அவர் ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆக போகுது. 51th மூவி வந்து அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் ஒரு மூவி வரப்போகுது. அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அன்டில் தென் பை ஃப்ரம் ஜாக்.